ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மாம்பழத்தை வச்சு புட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நல்ல பழுத்த மாம்பழத்தில் 2 மாம்பழத்தை தோல் சீவிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புட்டுக்கு மாவும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இனி ஒரு பவுலில் தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். தேங்காய் துருவலுக்கூடையே நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்ததுன்னா வெல்லத்தையும் பொடி பண்ணி சேர்த்துக்கிடலாம். எவ்வளவு மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தக்கன தேங்காய் துருவலும் எடுத்துக்கிடணும். நான் குறைவாகவே மாவு எடுத்துருக்கிறதுனால 2 மாம்பழத்தை தான் மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாம் ரெடியாகிட்டு இருக்குது. இனி மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். மாம்பழத்தை அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்து தான் இந்த மாவை நம்ம புட்டுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். 5 டேபிள் ஸ்பூன் மாம்பழ பியூரி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டால் போதும். இதுவே எனக்கு கரெக்டாகிட்டு இருந்தது. 1.5 கப்பு மாவு தான் நான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். மாம்பழத்தோட ஃப்ளேவர் இந்த புட்டு மாவில் ஃபுல்லாட்டு இறங்கிரும். நல்ல ஒரு டேஸ்டாட்டு இருக்கும். இனி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். புட்டுக்கு மாவு மெதுவாட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். மேங்கோ பியூரி சேர்த்தது இந்த மாவுக்கு கரெக்டாட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி புட்டு குழலில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ப்ளைன் தேங்காய் துருவலை தான் போட்டிருக்கேன். இந்த ரெசிப்பியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு கூட எடுத்துக்கலாம். சில பேருக்கு புட்டே பிடிக்காது. இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்களுக்கும் புட்டு பிடிச்சிரும். மாவையும் போட்டுட்டு நம்ம நாட்டு சர்க்கரை கூட தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டுடலாம். இதே மாதிரியே அடுத்த ஸ்டெப்பும் போட்டுடலாம். மாம்பழம் இப்போ சீசனாட்டு இருக்கிறதுனால நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நாட்டு சர்க்கரை கூட மிக்ஸ் பண்ண தேங்காய் துருவலையும் போட்டுட்டு மாம்பழத்தையும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இனி அவிச்சு எடுத்துக்கலாம். புட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். நல்ல சூப்பராக புட்டு குக் ஆயாச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாட்டு இருக்குது. சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்டாட்டு இருக்கும். இப்போ லீவில் பிள்ளைங்க இருக்கிறதுனால இதை ஈவினிங் டைம் கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம். நல்ல டேஸ்டியான புட்டு இது. மாம்பழ ஃப்ளேவரோடி நல்ல சூப்பராட்டு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.